ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. தனுசு ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டுன்னு சொன்னா ஒரு பொற்காலம்னு சொன்னா நல்ல நண்பர்கள் அமைவார்கள். முதல் விஷயம், நல்ல கூட்டணி, நல்ல வெற்றி, எடுத்தது எல்லாமே லாபம். ஆனா அதே இடத்துல வந்து ராகு உட்காருவதுங்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன வில்லங்கமும் அதுல ஒளிஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னா. எழுத்து வடிவத்துல ரொம்ப கவனம் தேவை. பத்திரம், கையெழுத்து இது போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனம் தேவை. எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்கள், கரண்ட் எல்லாம் எனக்கு அடிக்காதுன்னு சொல்லி தொட்டிங்கன்னா அடிச்சிடும். தனுசு ராசிக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமான காலகட்டமா இந்த காலகட்டங்கள் இருக்கு. மகர ராசிக்காரர்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருந்தால் ஊர் விட்டு ஊர் மாறுறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகு தண்டோட சம்பந்தப்பட்ட உபத்திரம், மறைமுக ஸ்தானங்கள்ன்ற நோய் உபத்திரம்லாம் ஜாக்கிரதை. ஸோ இதுதான் மெயின். ஸோ தொழிலெலாம் நல்லா வந்துடும். ஹெல்த் மட்டும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் வித்தையெல்லாம் காட்டினீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பார்க்கணும் எல்லாரும் பழத்தோடு. ஸோ வண்டியில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். தனுசு ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டுன்னு சொன்னா ஒரு பொற்காலம்னு சொன்னா. ஏன்னா ரொம்ப முக்கியமானதுங்கிறது லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். முதல் விஷயம், நல்ல கூட்டணி, நல்ல வெற்றி, எடுத்தது எல்லாமே லாபம், தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கால பிரமாணம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நல்லா இருக்கு தனுசுக்கு. 3 ராசிகள் சொன்னதுல 2வது ராசி உங்களுக்கு தனுசு. 2வது பார்க்கும்பொழுது உங்களுடைய லைஃப்ல நல்ல பெயருங்கிறது கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க. ஆனா அதே இடத்துல வந்து ராகு உட்காருவதுங்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன வில்லங்கமும் அதில் ஒழிஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதனால யாரை பற்றி பேசும்பொழுதும், ஆன்லைனில் பேசும்போது, சோஷியல் மீடியாவில் பேசும்பொழுதும், உங்களோட கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நிறைய பேருடைய லைஃப்பில் முதல் விஷயம் உங்களுடைய வீட்டை பற்றி, சந்தோஷத்தை பற்றி, அதே மாதிரி அம்மாவை பற்றி, தாய் வழி உறவினர்கள் பற்றி, இவ்வளோ இடம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற அதெல்லாம் வந்து தயவுசெய்து பேசக்கூடாது. எவ்வளோ அளவுக்கு நீங்கள் எளிமையாக இருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு எளிமையாக இருந்தீங்கன்னா லைஃபே அப்படியே மாறுறதை கண்கூடாக பார்ப்பீங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். முக்கியமான வழிகாடுகள்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஊர் எல்லை காவல் தெய்வத்தை வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மற்றவர்கள் மூலமாக நல்லது ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மனைவி ஒரு ஐடியா கொடுப்பாங்க, இதை வச்சு நீங்கள் செய்யலான்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தனியாக இருந்ததை விட கூட்டு சேர்ந்து சில காரியத்தை பண்ணுவீங்க. பிளாக் மேஜிக், அவங்க எனக்கு இது பண்ணிட்டாங்களோ, அவங்க பண்ணிட்டாங்களோ, எனக்கு அது ஆயிடுச்சோ, இதாயிடுச்சோ, இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய யோசிப்பீங்க. எழுத்து வடிவத்தில் ரொம்ப கவனம் தேவை. பத்திரம், கையெழுத்து இது போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனம் தேவை. எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்கள், கரண்ட் எல்லாம் எனக்கு அடிக்காதுன்னு சொல்லி தொட்டிங்கன்னா அடிச்சிடும். அந்த விஷயத்துல ரொம்ப கவனம் என்பது தேவை. விபரீதமான விளையாட்டு, குழந்தைகள் கூட விளையாடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன இதுல வந்து மற்றவர்களை எதிர்த்து பேசுறது, நான் யான் தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் குறைச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தனுசு ராசிக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமான காலகட்டமா இந்த காலகட்டங்கள் இருக்கு. கத்து கொடுக்கறது, அதே மாதிரி நிறைய ஆர்ஃபனேஜுக்கு சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறது, கோயில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் நிறையா விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபாடு, அன்னதானம் உங்களுக்கு மேன்மைப்படக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடங்கள் உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு நீங்கள் கடன்லாம் கொடுத்துட்டு வீடு கட்டுவீங்க, நிலம் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, இதெல்லாம் சொன்னால் பணம் வந்தால் தானுங்க வாங்க முடியும். கடந்த 1 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடுதலை காலம். 7ஆம் இடத்துல இருந்து குரு உங்களுக்கு பார்க்க போறாரு. என்ன தாயினுடைய உடம்புல கொஞ்சம் அக்கறை வேணும் இல்லைங்களா? அண்ணன் தம்பிங்க உறவு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் கட் அண்ட் ரைட்டாக பேசாதீங்க, தெளிவாக பேசுவீங்க. அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும். அதே நேரத்தில் தேவையில்லாத சிந்தனையை விடுங்க, கோபத்தை விடுங்க, டென்ஷனை விடுங்க. உங்களுக்கு பரம எதிரியே என்னென்னா உங்கள் வாய் தான். அந்த வாயை நீங்கள் கட்டுப்படுத்தணும். அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்குவீங்க. அடுத்தவங்களுக்கு நான் உதவுறேன்னு சொல்லிட்டு உபத்திரவத்தில் இருப்பீங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த வருஷம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா 25ங்கிறது பொன்னான வருஷம். அதை உபயோகப்படுத்திங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தனுசு 2025ஆம் ஆண்டு சுகர், யூரினரி ட்ராக்ல கவனம். மற்றபடி உங்களுக்கு வந்து துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கொஞ்சம் சமாதானம். நீங்கள் தான் போக மாட்டீங்க, பட் போகணும், வேறு வழி கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா மற்றதெல்லாம் சூப்பராகிடும். நிறைய பணம் வரும், சேமிப்பு வரும். முதலீடு செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. லேடிஸாக இருந்தாலும் திடீர்னு பெரிய தொழிலுக்கெல்லாம் கையெழுத்து போடக்கூடிய வெற்றிகரமான அமைப்பு ஏற்படும். நிறைய டிராவல் செய்யக்கூடியது. ரொம்ப வருஷமாக 10-12 வருஷமாக நிறைய டிராவல் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஃபேமிலியோடலாம் நிறைய போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. கூட இருக்கிற பார்ட்னர் கொஞ்சம் ஒத்துழைக்காமல் இருப்பார்.
உங்களுக்காக இறங்கி நல்லா செய்வார். தாயாருடைய தேகாரைக்கும் தந்தையாருடைய தேகாரைக்கும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயம் நல்லது நடக்கும். கல்யாணத்தில் மட்டும் நிச்சயிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் ரொம்ப பேசிக்கினே இருக்காதீங்க, கல்யாணம் புட்டுக்கும். ஸோ அந்த நிச்சயம் ஆயிடுச்சு, ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டு பேசுகிறதெல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளையோ இல்லை பொண்ணோ ஓடிடும், அப்பா நமக்கும் உனக்கும் செட்டே ஆகாது. ஸோ திருமணத்தில் மட்டும் நிச்சயிக்கப்பட்டவர்கள் அதிக கவனமாக இருக்கக்கூடியது 2025 தனுசு. ரொம்ப முக்கியமானது வேலையில் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். இது வரைக்கும் மரியாதை இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனில் நிறைய தப்புகள் கூட செஞ்சுருப்பீங்க. ஆனால் இப்போ கண்டிப்பாக நல்ல வேலை கிடைச்சிடும். குடும்பத்தில் பிழவு, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களால் ஏற்படாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு சில பேருக்கு முகத்தில் ஸ்கின் அலர்ஜி, ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள், காது பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. நிறைய பேருடைய லைஃப்பில் இப்போ தைரியம் பயங்கரமாக வரும். அதாவது உபஜய ஸ்தானம்னு சொன்னாவே தைரியத்திற்கான ஸ்தானம்னு சொல்லுவோம். அதில் சனி உட்காரும் பொழுது நல்ல தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கும். முதல் விஷயம், வீட்டில் இளைய சகோதரன் சகோதரி வழியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஆனால் நிறைய பேருடைய லைஃப்பில் சேவிங்ஸ் டப்பு இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சமாக எஃப்டி போடுறது, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. மகரத்தில் பிறந்தவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன், ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஹிரண்யா, சிறுநீரக கற்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். உச்சிஷ்ட மகா கணபதியே நமக, இதுதான் சோஸ்திரம். இதை அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மனனம் பண்ணீங்கன்னா போகிறோம், கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கைகூடி வரும். மனசில் ஒன்று நினைக்கிறேன், வெளியில் சொல்ல முடியல அப்படின்னா அப்பப்போ வெளியில் ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, மனசுக்குள்ளே ஒன்று நினைப்பீங்க. இந்த 2 விதமான, அதாவது வெளியில் பிடிக்கிற மாதிரி நினச்சா மனசுக்குள்ளே பிடிக்காது, மனசுக்குள்ளே பிடிச்சதுன்னா வெளியில் பிடிக்காத மாதிரி நடிப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேரன் பேத்தி அல்லது குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சதை ஒபிசிட்டி சம்பந்தமான ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சதை வளர்ச்சி இது போன்ற விஷயங்கள், ஸ்டோன், கிட்னி ஸ்டோன் இது போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புது வேலை வாய்ப்பு யாராவது ரொம்ப நல்லா ஆஃபர் பண்ணாங்கன்னா டக்குன்னு அதில் போய் உட்காந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு விஷயத்துக்கு 1000 பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு 1001 சொல்லுவீங்க. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ தான் எனக்கு எல்லாம் தெரியுது, இப்போ இந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் நடக்கணுன்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் ஜாலமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் இருக்கும். இந்த வருஷத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. நம்ம கலாட்டா டிவி நேயர்கள் மகர ராசிக்காரர்கள் சார், நல்ல விஷயம் சொல்லுங்கள் சார், 7.5 சனி முடிஞ்சிருச்சின்னு சொல்லுங்கள் சார், பணம் பட்டம் பதவி வேலை கிடைக்கும் அதெல்லாம் கூட விடுங்க சார், 7.5 சனி முடிஞ்சுதுன்னு சொல்லுங்கள். அதை விட பெரிய ஜாக்பாட் எங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லை. கரெக்டு தான், குரு கூட உங்களுக்கு சாதகமாக 9ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்க போகிறாரு, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் 2ஆம் வீட்டுக்கு யார் வரப்போகிறாருங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. மழை விட்டுடுச்சு, தூவானம் இல்லை, ராகு வரப்போகிறார். வாயை கட்டணும், கோபப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும், மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். சர்வ ஜாக்கிரதையாக இருந்தால் ஊர் விட்டு ஊர் மாறுறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஆகவே வெளிநாட்டு வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா தாராளமாக கிளம்புங்க. குடும்ப விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை விடுங்க, விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போக மாட்டீங்க. வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். மகரம் 2025ஆம் ஆண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகு தண்டோட சம்பந்தப்பட்ட உபத்திரம், மறைமுகஸ்தானங்கள்ன்ற நோய் உபத்திரம்லாம் ஜாக்கிரதை. ஸோ இதுதான் மெயின். மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட படிப்பு தடையெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். படிக்கவே மாட்டேன்னு வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளேயே உட்காந்த குழந்தைங்கள்லாம் நான் படிக்கிறேன்னு திருப்பி ஏதாவது வேறு ஸ்டடீஸ் போயிடுவாங்க. என்ன படிக்கிறேன், என்ன வேலை செய்கிறேன், என்ன சொல்கிறேன்னு வக்கப்பட்டுன்னு இந்த மகர ராசிக்காரங்க விசிட்டிங் கார்டை நீட்டுற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிடும். ஸோ தொழிலெலாம் நல்லா வந்துடும். ஹெல்த்து மட்டும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் வித்தையெல்லாம் காட்டினீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பார்க்கணும் எல்லாரும் பழத்தோடு. அதில் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த கட்டடிக்கிறது, ஃபிகருங்களுக்கு முன்னாடி ஜம்ப் அடிக்கிறதெல்லாம் அடிச்சிங்கன்னா ஃபிகர் பாட்டு இருக்கும், நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு தெரியாது. ஸோ வண்டியில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். ஏன்னா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 8ல் இருக்கிற கேது சூரியன் வீட்டுக்குள்ளே இருக்கிற கேது விடவே விடாது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். ஸோ வண்டி வாகனம், ட்ரெயின் போகிறது, வீலிங் பண்ணுறது தான்
பிரச்சனை. அது சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் கவனம். ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் இறங்குனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ மகரத்துக்கு தேக ஆரோக்கியமும் இந்த தடுக்கி விழுற பிரச்சனையும் தான் தவிர தொழில் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை அதிகமாக தொழிலதிபர்கள் வரக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ.